நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி நேற்று சென்னையில் மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆன்லைனில் மட்டும், வெப்சைட்டில் மட்டும் 24 மணி நேரத்திற்குள்ள 1 லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு, நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க. என்னென்னா, அவர்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர், முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் அப்படின்னாங்கன்னா, இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை, உரிமை, ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும். வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல் முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி, எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம், கிளர்ச்சி பண்ணலாம். இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே, யாருமே கிளர்ச்சி பண்ணலையே. மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்களை சீண்டுவது, குறிப்பாக இன்றைக்கி சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நடந்து கொண்ட விதம், இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும், ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சாயந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க. அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய கோழைத்தனத்தை, பயத்தை காட்டுது. நாங்கள் சொன்னபடி 1 கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம். அந்த 1 கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட, அட்ரஸோட, பேரோட இருக்கும். சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம். அதனால் அதுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். மார்ச் 23ஆம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே 2வது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது. அதற்கும் உங்கள் ஆதரவை கொடுங்க. எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும், குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும். இப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 3வது மொழி கிடைக்கலன்னா என்ன குறைஞ்சி போகுதுன்னு திருமாவளவன் கேட்டீங்க. திருமாவளவன் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார், அவருக்கு தெரியாதுண்ணே. அவர் அழகாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகாக ரிப்பன் கட் பண்ணிகிட்டு இருக்கார். அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா? திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும்? நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோன்னே அந்தர் பெல்ட்டி அடித்தார். அது வந்துப்பா, அது போய்ப்பா. அது எப்படின்னா, என்னை கேட்காமே ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டேங்கனாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, எப்படின்னா உங்களுக்கு கேட்காம ஃபோட்டோ போடுவாங்கன்னு. இல்லைப்பா அங்கே ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கல, என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு. அப்புறம் பத்திரிகை நண்பர்கள் கேட்டீங்க, அண்ணே பாருங்கண்ணே, நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிக்கிங்க, குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு. அது இல்லைப்பா, 2 குழந்தைகள் தான் படிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க. பொய் பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக 3வது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும். எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்றைக்கி. ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெள்ள தெளிவாக இருக்கிறாங்க. அந்த குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியாக கற்றுக்கணும், ஆங்கில மொழி கூட இருக்கணும், இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும். இதான் மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். இதை திருமாவளவனை ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியல. அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோலுரித்து கொண்டிருக்கின்றோம். அவங்க சொன்ன பொய், அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே. அதனால் எங்களுக்கு ஒரு நாளும் இது வெற்றி தான். இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம், தமிழக மக்களை நம்பி. அதற்கு ஆரம்பமே கடந்த 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம். அதற்கு முன்பாகவே 1 கோடி கையெழுத்து என்பதை
எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலன்னு கனிமொழி வந்து குற்றச்சாட்டு. கனிமொழி அக்காவுக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கன்னா செலக்டிவ் அம்னீஷியா அப்படிம்பாங்க. செலக்டிவ் அம்னீஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க. சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு. ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த 2006 to 2014 மறந்தாச்சு. அந்த 8 வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அம்னீஷியா ஆகி போச்சு. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதாவது 2006 to 14 காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வைக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 675 கோடி ரூபாய், 675 crore சமஸ்கிருத வளர்ச்சிக்கு. தமிழ் வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் 75 கோடி. இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் 170 பரிந்துரையை பார்லிமெண்ட்டில் வைக்கிறார். எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது. இன்னைக்கு அதே ப. சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போடுறாரு. அவர் மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுகிறாங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார். இன்னைக்கு அதே கனிமொழி அக்காட்டு நான் கேட்குறேன், அக்கா 675 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே, வெறும் 75 கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க. அதுக்கு பதில் இல்லையே. உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன துரும்ப கிள்ளி போட்டீங்களா? இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு, தமிழ் இருக்கையை நிறுவுறாரு, காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு. இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார். அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அம்னீஷியாவில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு யூபிஏ டைமில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு. இன்றைக்கி உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். நாடாளுமன்ற மறுசீரமைப்பிற்கான காலத்தொகை ஏற்கனவே வாஜ்பாய் பீரியட்லேயே முடிஞ்சு போச்சு. அதை ஒரு 25 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அந்த 2026 அந்த டேட்டு முடியுது. அதனால தான் இந்த அனைத்து கட்சி கூட்டங்கிறது போடுறோம். இது மக்களை பயன்படுத்துறது. அது இவ்வளோ நேரம் ரூம் போட்டு யோசிச்சு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களாண்ணே? நான் முதல்ல 10 நாளாக அந்த கேள்வியை கேட்டுட்ருக்கேன். ரூம் போட்டு இன்றைக்கி தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா? ஓ, இதனால தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சாங்களா? நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும்? 2026 காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்கள் சொல்லுவோம். எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும், தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும், எத்தனை சீட்டு அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை. அது மக்களுடைய உரிமை. நாங்கள் சொல்கிறதுல தப்பு இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க. நாங்கள் சொல்வதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன், அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது, ப்ரோரேட்டா பேசிஸ். இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ நாளைக்கு எவ்வளவு இருக்கும். அதிகமானா கூட தமிழகத்திற்கு அதே 7.17% வரும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா? என்ன காரணம்? நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்கள் கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள். அண்ணா இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க. அப்போ உடனே 2028 வருதான். அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏற்றுக்கிட்டாங்க. அதே போல் தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம். நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு, இல்லை 39 8 குறைஞ்சிரும் 31 நீங்களா சொல்கிறீங்க. 848 வரும்பொழுது தமிழகத்திற்கு 12 குறைஞ்சிரும் நீங்களே சொல்கிறீங்க. நாங்கள் சொன்னோமா? நாங்கள் சொன்னது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்கிறாரு? என்னையா 3 மொழி? என் ஊரில் குழந்தைகள் 10 மொழி படிக்கணுங்கிறார். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்களான்னு தெரியாது. சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு, அதென்ன 1 மொழி 2 மொழி படிக்கிறது, 10 மொழி படிக்கணும். ஆந்திராவில் ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும். உலக மொழிகள் நான் கற்றுக் கொடுக்குறேன். அவங்க அதனால தான் சத்திய நடையிலிருந்து பாருங்கள், உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர பிரதேசில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல. இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க. சான் பிரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க. அடுத்து ஆந்திராக்காரன் அந்த இடத்தை பிடிப்பான். ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றாங்க. நாம் இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்றோம். எப்படி நம்ம உலகத்தை ஆளுவோம்? இதையெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும். ஆந்திர பிரதேசனுடைய முதலமைச்சர் தைரியமாக சொல்கிறார். எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, பள்ளி கல்வியை ஆங்கிலத்தில் மாற்றிட்டு போயிட்டார். நான் இன்னைக்கு 10 மொழியில் மாற்ற முயற்சிக்குங்கிறார். இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவங்க மொழியை வச்சு இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன், மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை, மக்கள் அதுக்கு ஓட்டே போடணும். அடுத்து என்ன சட்டை போடணும்னு சொல்லுவாங்களா? நம்ம எல்லாரும் காலையில் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும், கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா? இல்லை காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடணும் அவங்க சொல்லுவாங்களா? இல்லை எந்த விதமான வண்டி ஓட்டணும், பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காரணும்னு சொல்லுவாங்களா? அதே போல தான் இருக்குது. 3வது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதே போல தான் இருக்குது. நாங்கள் கட்டாயப்படுத்தலையே. 3வது மொழி ஒரு மொழி படிங்க, பிடிச்ச மொழியை படிங்க. நீங்கள் படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லாக படிப்பாங்க. அப்போ தமிழ்நாடு நாம மட்டும் 2 மொழி படிச்சுக்கிட்டு படிக்காமல் இருப்போம். 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம் மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா?
பக்கத்தில் ஆந்திராவில் 10 மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியலை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியலைங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்கிறார். இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன், உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுகிற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து 2 மொழி படித்து வைக்கல? இன்னைக்கு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே. நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே, ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா, அப்பா 7ஆவதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஃப்ரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். உங்கள் குழந்தைக்கு ஒரு நேரம், அதனால தான் இதை சமக்கல்வின்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே 3வது மொழியிலின்னு பேன் பண்ணு, பிரைவேட் ஸ்கூலை பேன் பண்ணு, சிபிஎஸ்சியை பேன் பண்ணு, உள்ளே விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்குறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசிட்ட பதில் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். முதல் நாளான இன்றே நிறைய கெடுபிடிகள், நிறைய இடங்களில் அனுமதி கொடுக்கல கையெழுத்து. நம்ம வந்து மே மாத இறுதிக்குள்ள ஒரு கோடி கையெழுத்து தர போகிறோம். முதல் நாளே கெடுபிடி இருக்கும்போது ஆனால் ஆச்சரியம் என்னன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் வெப்சைட்டினுடைய டிராஃபிக் வந்து 25,000 கையெழுத்து எதிர்பார்த்தோம். வெப்சைட்டில் வந்து 1 லட்சம் கையெழுத்தை தாண்டி இருக்குது, 1,13,000 தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா. அப்போ என்ன அர்த்தம்னா, மக்கள் இங்கே தடுத்தா கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு கையெழுத்து போட போகிறாங்க. இங்கே தான் நீ தடுப்ப. ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும்னா, ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒருக்கா தான் அலோட். நீங்கள் ஒரு மொபைல், ஏன்னா மொபைல் நம்பரோட நாங்கள் வந்து அவ்வளோ ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறோம். நாளைக்கு பிரசிடென்ட்டு கிட்ட கேட்கக்கூடாது, சும்மா நீ நடந்து போய் 10 கையெழுத்தை நீயே போட்டு வந்தையான். பிரசிடென்ட்டுக்கு வி வாண்ட் டு கிவ் அன் ஆத்தென்டிக் டேட்டா. அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டோம். எங்கள் டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அதனால் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் உள்ளே போகலாம். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி 1 லட்சத்தை தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் அங்கே போட வர்றாங்க. ஏன்னா இந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 6 மொழி இருக்குது. அது தமிழில் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துக்கு மாற்றிக்கலாம். ஸோ எல்லோரும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கிறோம். ஆங்கிலத்தில் இருக்குது. அதனால் என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் 1 கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே தீர்வோம். தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் ஆபத்து விஜய் அவர்கள் கூறுகை இப்படி தினந்தோறும் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனால் நேற்று நான் பதில் சொன்னேனே, ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து யாரோ எழுதி கொண்டே கொடுக்குறாங்க, அப்புறம் யாரோ ஒருத்தர் வர்றாங்க, அப்புறம் விஜய் கட்சி சார்பாக வந்தவர் 543 எம்பின்னு அவருக்கு தெரியல, அவர் ஏதோ ஒரு நம்பரை சொல்கிறாரு. அப்புறம் பத்திரிகையாளர் நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க அண்ணே அது 500 சில்லறை இல்லைண்ணே, அது 543 சொன்னோன்னே அந்த விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் 543. இன்னொரு தலைவர் வந்து 453 பேசியே முடிச்சிட்டார் 5 நிமிஷம். அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்களாம் கூப்பிட்டானே அது 453 இல்லைண்ணே 543. நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல. அன்னைக்கு சாயந்தரம் தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அவங்க பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம். ஏங்க 543 பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜ்ஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம் இதானுங்கண்ணா. வேறு எப்படிங்க நான் சொல்கிறது? ராணுவ முறைகளை வந்து இப்போ நீக்கம் சொல்லி கார்ட்டூன் நீக்க சொல்லியிருக்காங்கல்ல ஜட்ஜ்மெண்ட். அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க போட்டிருக்கிற கார்ட்டூன் சரி என்று சொல்லலை, கார்ட்டூனை நீக்கணும். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் கார்ட்டூனை நீக்கிறேன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அவங்களே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கார்ட்டூன் நீக்க மாட்டேன், என் கருத்து சுதந்திரம் என்று அடம் பிடிச்சாங்க விகடன் குழுமம். இன்னைக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ கார்ட்டூனே நீக்கு, அதே போல் மத்திய அரசு அவங்க போட்டிருக்க கெடுபடியும் நாங்கள் நீக்கிறோம். ஸோ கார்ட்டூன் நீக்கினாங்கல்ல, இதை முதல்ல செஞ்சுருக்கணுமல்ல. முதல்ல செஞ்சால் 15-20 நாட்கள் எதற்காக அவங்க வெப்சைட் பிளாக் ஆகி நிற்கிது? இன்றைக்கி ஆனந்தபடன் அவர்கள் இல்லை நான் கார்ட்டூனை நீக்காமல் கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன். அப்போ நீங்கள் வெளியிட்ட கார்ட்டூன் தவறு என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுட்டு காட்டியிருக்கிறாங்க. இது முதல்ல பண்ணியிருக்கலாம், இதை தான் நாங்கள் கேட்டோம். 24 மணி நேரம் மக்கள் நாங்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்பயே நீங்கள் நீக்கியிருக்கலாமே. இன்றைக்கி 15-20 நாட்கள் உங்களுடைய வாசகர்களுக்கு தானே பிரச்சனை, ஏன் அதை செய்யணும்? இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலையே. கார்ட்டூன் நீங்கள் நேற்றே நீக்கியிருந்தா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸே பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களே, நீங்கள் கோர்ட்டுக்கே போக வேண்டாமே.
அடிப்படை என்ன விகடன் குழுமம்? நான் கார்ட்டூனை நீக்க மாட்டேன். அப்படித்தானே கோர்ட்டுக்கு போனாங்க. கார்ட்டூன் நீக்க சொல்லிட்டாங்கல்ல.